இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக, யோவான் எழுதிய தூய நற்செய்தி வழியாக அன்பு செயல் வடிவம் பெறுகின்றது என்பது குறித்து சிந்திக்க, இறைவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பை இந்த உலகில் நாம் வெளிப்படுத்தி வாழ சிறப்பாக இந்த நாள் நம்மை அன்புடன் அழைக்கின்றது. இந்த நற்செய்தியிலே மிகவும் குறிப்பாக மரியா எந்த அளவுக்கு இயேசுவை அன்பு செய்கின்றார் என்பது குறிப்பிடப்படுகின்றது. மரியா இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் விட, இந்த உலகில் தான் யாரை அன்பு செய்கின்றாரோ அதைவிட மேலாக இயேசுவை ஆழமாக, உறுதியாக, உண்மையாக அன்பு செய்கின்றார் என்பதை அவருடைய செயல்பாடு நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அவர் அன்பை எவ்வாறு செயலில் வெளிப்படுத்துகின்றார்? இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றார். அவருக்கு விலை உயர்ந்த நறுமண தைலத்தால் அவருடைய காலடியை பூசுகின்றார். எனவே இது ஒரு அன்பு செயலாக பார்க்கப்படுகின்றது. யூதாஸின் மனநிலையை பார்த்தோம் என்றால் இதை தடுக்க பார்க்கின்றார். ஒரு விலை உயர்ந்த நறுமண தைலத்தை ஏன் வீணாக்க வேண்டும்? பாருங்கள், அந்த பெண் செய்த செயலை குற்றப்படுத்தி, இது வீணான செயல், இது ஏன் செய்ய வேண்டும் என்று தடுக்க பார்க்கின்றார். ஆனால் இயேசுவின் பதிலை நாம் அங்கே பார்த்தோம் என்றால் நாம் வியந்து போகக்கூடிய நிலையை உருவாக்குகின்றது. இயேசு யூதாஸை அமைதிப்படுத்துகின்றார். மேலும் அவரிடம் சொல்லுகின்றார், மரியா செய்வதை தடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து, உங்களிடம் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் உதவி செய்யலாம். ஆனால் மரியா இன்று செய்யக்கூடிய இந்த செயல், எனக்கு செய்யப்படக்கூடிய இந்த செயலானது இன்றுதான் செய்யப்பட வேண்டும். இல்லையென்றால் அவருக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு ஒருவேளை நழுவி போய்விடும். ஏனெனில் நான் என்றும் உங்களோடு இருக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தை இயேசு கிறிஸ்து அங்கே முன்வைக்கின்றார். எனவே அந்த பெண்மணிக்கு அன்பு செய்ய, அந்த அன்பை வெளிப்படுத்த வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. எனவே அங்கே அன்பை வெளிப்படுத்துகின்றார். மேலும் அந்த அன்பு எந்த வகையில் உயர்ந்தது என்று பார்த்தோம் என்றால், இயேசுவுக்கு கொடுக்க இன்னும் விலையுயர்ந்த ஒன்று என்னிடம் இல்லையே என்று தவிக்கக்கூடிய, வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மரியா இருக்கின்றார் என்பது சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் இதுதான் உண்மையான அன்பு. என்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கு அல்லது பிறருக்கு நான் கொடுக்கின்றேன், இன்னும் கொடுக்க நான் நினைக்கின்றேன், ஆனால் என்னிடம் கொடுக்க விலையுயர்ந்த ஒன்று என்னிடம் இல்லையே என்று ஆதங்கப்பட்டோம் என்றால் அது உண்மையான அன்பு, அது ஆழமான அன்பு, அது இயேசுவை அதிகமாக அன்பு செய்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு. அதை இந்த பெண்மணி செய்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் யூதாசு நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றார். நம் யூதாஸின் மனநிலையை பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் மீது வைத்த நம்பிக்கை அங்கே பல்வேறு நிலைகளில் அங்கே தடுமாறுகின்றது. இயேசு கிறிஸ்து யூதாஸை நம்பினார். ஆனால் அந்த நம்பிக்கையை யூதாசு காப்பாற்றவில்லை. அதே வேளையில் யூதாசுக்கு சோதனை வருகின்றது. பணத்தை கையாளக்கூடிய அந்த பணத்தை ஏழை மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும், நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதிலும் அவர் விழுந்து விடுகின்றார். பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும், முறையாக சரியாக எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை யூதாசிடம் இல்லை என்பதை பார்க்கின்றோம். அதே வேளையில் அவர் தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய அறிவு, தன்னுடைய பலம் இவைகள் மீது நம்பிக்கை வைப்பதால் அவர் இரக்கம் இல்லாத மனிதராக சித்தரிக்கப்படுகின்றார், தோற்றுவிடுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, மரியாவை போல நாமும் இயேசுவை முழுமையாக, அதிகமாக அன்பு செய்வோம். அந்த அன்பை செயல் வழியாக, இயேசு கற்றுத்தந்த பாடத்தை செய்வதன் வழியாக, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதன் வழியாக அன்பை வெளிப்படுத்தி வாழ முயற்சி எடுப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.